அதை நான் திருப்தி ஆக்குவேன். சில குடும்ப உறவுகளை கத்த திரும்பி வர பண்ண போகிறார். சில இழந்த நன்மைகளை கத்த திரும்பி வர பண்ண போகிறார். உன் கைவிட்டு போன சில காரியங்கள் இது உன்னால் திருப்ப முடியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தராலே ஆக போகிறது. விழுந்து போன கூடாரத்தோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால் நன்மை உண்டாகும், மகிமை உண்டாகும். சில காரியம் கைவிட்டு போன சூழ்நிலையில் யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால் நன்மை உண்டாகும், மகிமை உண்டாகும். இதற்கு கர்த்தர் செய்ய போகிற காரியம் உங்களை திரும்ப வர பண்ணி என் தேவனை திருப்தியாக்குவார் என்று விசுவாசிக்கிறவர்கள். இதுல ஏதோ ஒன்று செய்தால் அல்ல என் பிள்ளைக்கு திருப்தி வருது. ஆமென். அதனாலதான் இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், ஏதோ ஒரு வாசஸ்தலத்தில் இல்ல, அவன் இழந்த வாசஸ்தலத்துல உன்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி, எது உங்க வாழ்க்கையில நஷ்டப்பட்டுச்சோ அதுல திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி. எத்தனை சில காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். இந்த காரியத்துல நான் புதிய காரியம் செய்யறதல்ல, அவன் ஏற்கனவே இருந்த இழந்த சில காரியத்தை என் பிள்ளைக்கு நான் திரும்ப கொண்டு வந்தாதான் இது திருப்தி ஆகும் என்பதை அறிந்தவன். அவன் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நாம் சேர்ந்து தேவனை விசுவாசத்தோடும் நன்றியோடும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கிருபையா இந்த வருஷத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்திலே நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அவருடைய கையை திறக்க நாம் திருப்தியாவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஆண்டு கர்த்தர் எல்லா விதத்திலும் திருப்தியாக்க போகிறார் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அதிகாலையிலே 4:55 ஒரு வார்த்தை கர்த்தர் காண்பித்து பேச துவங்கினார். வேறொரு மெடிடேஷன் தான் இன்று எடுத்து வைத்தேன். ஆனால் இன்று காலையில் ஆண்டவர் இந்த வசனத்தை ஹல்லேலூயா கர்த்தர் காண்பித்தார். எரேமியா 50வது அதிகாரம், எரேமியா 50வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்கள். ஆமென். சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை கர்த்தர் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆமென். 19வது வசனம், இஸ்ரவேலை அதின் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்ராயிமின் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதின் ஆத்துமா திருப்தியாகும். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா இந்த வார்த்தைக்காக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலை அதின் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணி அதின் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். இந்த காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு இடைபட துவங்கினார். ஹல்லேலூயா. எனக்கு எதை செஞ்சா திருப்தி ஆகும் என்பது என்னை நடத்துகிற ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஏதோ செய்து என்னை நடத்துகிற தெய்வம் அல்ல, என்னை திருப்தியாக்க என்ன செய்யணும். ஆமென். எருசலேமுக்கு ஏதோ ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி கொடுக்கிறதற்கு ஆண்டவருக்கு அது எளிதான காரியம்தான். காரணம் அவர் சிருஷ்டிகர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொல்லிட்டு அவர் புதிய காரியத்தை செய்கிறது ஆண்டவருக்கு அது எளிதான காரியம். புதிய காரியங்களும் நடக்கும். ஆனா சில காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். இந்த காரியத்துல நான் புதிய காரியம் செய்யறதல்ல, அவன் ஏற்கனவே இருந்த இழந்த சில காரியத்தை என் பிள்ளைக்கு நான் திரும்ப கொண்டு வந்தாதான் இது திருப்தி ஆகும் என்பதை அறிந்தவர். இந்த காரிய பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், அநேக காரியத்துல உங்களை திரும்ப வர பண்ணி கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன், அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். இஸ்ரவேலை அதின் வாசஸ்தலத்துக்கு எங்கிருந்து அது இழந்துச்சோ, எங்க அது இடிக்கப்பட்டுச்சோ அதின் வாசஸ்தலத்துக்கு. ஆமே. சிலதெல்லாம் பாருங்க, நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டாங்கன்னா அந்த பிள்ளை கேட்கறதுக்கு மாறா நம்ம வேற என்ன வாங்கி கொடுத்தாலும், சிலது வேற பொருள் வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், ஆனா திருப்தி வராது. ஆமே. திருப்தி வரணும்னா ஆமே அந்த பிள்ளை எது கேட்குதோ அதை வாங்கி கொடுக்கணும். ஸ்கூல்ல இருந்து ஏதாவது ஒரு பையன் ஒரு ரப்பர் வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த ரப்பர் எதையா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு வந்து நம்ம பிள்ளைங்க கேட்கும், எனக்கு அதே போல ரப்பர். நம்ம ரப்பர் வாங்குவோம், ஆனா அதே போல வாங்க மாட்டோம், வேற ஏதாவது ஒரு ரப்பர். அது திருப்தி வராது. ஆமே. அந்த பிள்ளைக்கு அதுல திருப்தி வரணும்னா அந்த பையன் ஒண்ணு பார்த்தா பாருங்க, அதே போலதான் ஆண்டவருக்கு தெரியும். இதுல ஏதோ ஒண்ணு செய்தால் அல்ல என் பிள்ளைக்கு திருப்தி வருது. ஆமென். அதனாலதான் இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், ஏதோ ஒரு வாசஸ்தலத்தில் அல்ல, அவன் இழந்த வாசஸ்தலத்துல உன்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி
எது எது உங்க வாழ்க்கையில் நஷ்டப்பட்டுச்சோ அதுல திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி? ஆமென். ஹalleluya. மேவிபோசேத்துக்கு இப்பொழுது ராஜா தயை காட்ட விரும்புகிறார். சவுலின் குடும்பத்தில் யாராவது உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டு, ஆமென், இப்பொழுது மேவிபோசேத்தை குறித்த காரியங்கள் சீபா ராஜாவுக்கு சொன்னதோ, ராஜா என்ன செய்திருக்கலாம் தெரியுமா? மேவிபோசேத் இப்பொழுது லோதேபார்ல இருக்கிறான். ஆமென். அவன் இருக்கிற இடத்துல போய் அவனுக்கு சில கிஃப்ட்ஸை கொடுத்து, அல்லது அவனுக்கான நன்மைகளை அவன் இருக்கிற இடத்துல கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆனா ராஜா அப்படி செய்யல. ராஜாக்கு தெரியும், அவனுக்கு இருக்கிற இடத்துல நான் போய் ஆசீர்வதிச்சா அது ஆசீர்வாதமா இருக்கிறதை விட அவன் எங்க பிறந்தானோ, அவன் எங்க வளர்ந்தானோ அதே இடத்துல நான் அவனை கொண்டு வந்து நிறுத்தினா அது அவனுக்கு இன்னும் திருப்தியா இருக்கும். ஹalleluya. இப்போ ராஜாவின் தயை என்ன செய்கிறது என்றால், அவனை திருப்திப்படுத்துறதுக்கு, அவன் லைஃப்ல அவனை திருப்திப்படுத்த, அவன் மேவிபோசேத் எத்தனை நாள் நினைச்சிருப்பாருன்னு தெரியல, இனி அந்த அரண்மனைக்குள்ள என்னால போக முடியுமா? ஏன்னா பிறக்கும் போது அரண்மனைக்குள்ள பிறந்தவன், வளரும் போது அரண்மனைக்குள்ள வளர்ந்தவன், அப்படிப்பட்டவன் வாழ்க்கை இப்ப லோதேபார்ல யாருக்கையோ வீட்டுல. ஹalleluya. ஆமென். மேவிபோசேத் ஒரு நாள் கூட நினைச்சிருக்க மாட்டார். ஆனா ராஜா தயவு உங்க மேல இருக்கோனா, ராஜா தயவு காட்டினா, நீ இழந்த இடத்துல உன்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி, ராஜாவின் தயை இது எனக்கு செய்யும் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறவர். அவர் செய்கிற காரியத்துல ஒரு பிரதானமான காரியம், எந்த இடத்துல நான் விழுந்தேனோ, எங்க என் கூடாரம் விழுந்துச்சோ அந்த இடத்துல என்ன திரும்ப எடுப்பித்து நிறுத்த என் ஆண்டவர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி இப்ப சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்ப நான் எழும்புவேன். அவர் திரும்ப வர பண்ணும் போது ரெண்டு காரியம் உண்டாகிறது. ஒன்று, எரேமியா 24வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஆமென். அவர்களுக்கு நன்மை உண்டாக. அப்ப திரும்ப என்னை கொண்டு வரும்போது என் வாழ்க்கையில எது எதுல நான் தீமையை கண்டேனோ, எதுலெல்லாம் நன்மை அனுபவிக்க முடியாமல் இருந்தேனோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு நன்மையை காண வைக்க போகிறார். அது மாத்திரமல்ல, நாகூம் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசி கொண்டு இப்படி எழுதினார், வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவார். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்ல, நன்மை உண்டாகும், மகிமை உண்டாகும், இதற்காக என்னை திரும்ப வர பண்ணி திருப்தியாக்குவார். பக்கத்துல ஒருத்தங்க கையை இறுக்கமா பிடிச்சு சொல்லுங்க, நன்மை உண்டாகும், மகிமை உண்டாகும். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விழுந்து போன கூடாரத்தோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால் நன்மை உண்டாகும், மகிமை உண்டாகும். சில காரியம் கைவிட்டு போன சூழ்நிலையில் யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால் நன்மை உண்டாகும், மகிமை உண்டாகும். இதற்கு கர்த்தர் செய்ய போகிற காரியம் உங்களை திரும்ப வர பண்ணி, உங்களை திரும்ப வர பண்ணி என் தேவன் என்னை திருப்தியாக்குவார் என்று விசுவாசிக்கிறவர்கள். ஹalleluya. ஆமென். பேதுருவை அழைக்க வரும்போது பேதுரு வலையை அலசி கொண்டிருக்கிறான், தோற்று நிற்கிறான். ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று மகப்படவில்லை. ஆண்டவர் வந்தது பேதுருவை தன்னோடு கூட அழைத்து செல்ல. ஆமென். அற்புதம் செய்வதற்காக மாத்திரமல்ல, அழைத்து செல்வதற்காக வந்த ஆண்டவர் பேதுருவை வந்த உடனே, பேதுருவை வா, உன்னை நான் அழைத்துட்டு போறேன், உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் நான் மாத்துறேன், இப்படி கூப்பிட்ட பேதுரு போயிருந்திருப்பார். ஏன்னா தன் தொழில தோத்துட்டாரே. சரி, ஆண்டவர் கூப்பிடுறார், நமக்கு அடுத்து ஒரு வே ஓபன் பண்றார், பேதுரு கிளம்பி இருப்பார். கர்த்தர் அப்படி செய்யல. ஆண்டவருக்கு தெரியும், நான் அப்படி ஒருவேளை பேதுருவை கூட்டிட்டு போனா அவன் லைஃப்ல என்னைக்குமே இந்த ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். ஹalleluya. அதனால ஆண்டவர் என்ன செய்யறார்னா, எந்த இடத்துல தோட்டானோ அதே இடத்துல கொண்டு போய், அதே ஆழத்துக்குள்ள கொண்டு போய் அவனின் நன்மையினால் திருப்தி ஆக்கின பிறகுதான் தன்னோடு கூட அழைத்து சென்றார். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஒரு நாள் இதை தியானிக்கும் போது ஆவியானவர் இடைப்பட்டார். பேதுருவை தன்னோடு அழைத்து கொண்டு போகிறதற்கு முன்பாக அவன் எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ அதே இடத்துல திருப்தி ஆக்கினவர். என்னை அழைத்து கொண்டு போறதற்கு முன்பாக நான் வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் என்னை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி
என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும். ஹல்லேலூயா. நான் எந்த வெறுமையாக்கின அனுபவத்திலிருந்தும் எந்த கெடுத்து போட்ட அனுபவத்திலிருந்தும் என் ஆண்டவரால திரும்ப என்னை கொண்டு வர முடியும். செத்து 4 நாட்கள் ஆனாலும் என் ஆண்டவரால உயிரோட எழுப்பி கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? அவர் திரும்ப கொண்டு வருவார். இந்த நம்பிக்கையோட ராஜாவின் தயையினால் மேவிபோசேத்து எங்கிருந்து லோதேபார் போனாரோ அதே இடத்துக்கு திரும்ப கொண்டு வந்தேன். அந்த இடத்துல மேவிபோசேத்துக்கு நன்மை மாத்திரமல்ல, என்ன நன்மை செய்கிறார்? சவுலின் நிலங்களை எல்லாம் மேவிபோசேத்துக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சீபாட்ட சொல்றார், எல்லாத்தையும் கொடுத்துரு அவனுக்கு. அவன் திரும்ப கொண்டு வந்து நன்மை உண்டாகுது. நன்மை மாத்திரமல்ல, அதே பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, ராஜா சொல்றார், அவனும் ராஜகுமாரரில் ஒருவனாய் கருதப்படுவான் அப்படின்றார். ஹல்லேலூயா. மகிமையும் கொடுக்கப்படுகிறது. இழந்த மகிமை, இழந்த நன்மையும் இழந்த மகிமையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் லைஃப்ல இந்த ஆண்டு கர்த்தர் அதில திருப்தி பண்ணவார் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து ஒரு பாடலை, நல்ல கரங்களை தட்டி பாடி ஆனந்த துதி ஒலி கேட்கும். நல்ல கையை தட்டி சந்தோஷத்தோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். அவருடைய வாக்கு பலிக்கும், அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோம் ஆனந்த துதி ஒலி, ஆனந்த துதி ஒலி. ஆடல் பாடு சத்தமும் தோனிக்கு, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சிறை வாழ்வு மறையும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்புகிறது, திரும்புகிறது. இதோ கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. ஆமென். யாக்கோபின் மகிமை திரும்பினது போல இதோ இஸ்ரவேலின் மகிமை திரும்புகிறது. ஆமென். இழந்தவைகள் திரும்புகிறது, கைவிட்டு போனவைகள் திரும்புகிறது. உன் கூடாரம் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறது, உன் குடும்ப உறவு திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறது, நஷ்டமான நன்மைகள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்பிக்கையோடு 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 நல்ல கைகளை கட்டி கர்த்தரை திருப்தியாக்குவார், கர்த்தரை திருப்தியாக்குவார். தேவ தயவு இதை செய்யும். லோகை மாறில் அல்ல, அரண்மனையில. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்தில் நீ மகிமை இழந்தாயோ அதே இடத்தில் திரும்ப அந்த மகிமை. விழுந்து போன கூடாரங்கள் திரும்ப உயிர்ப்பிக்கிற ஆண்டு இது, உயிர்ப்பிக்கிற ஆண்டு இது, உயிர்ப்பிக்கிற ஆண்டு இது. ஆமென். 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 வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி போட்டாலும் கெடுத்து போட்டாலும் இதோ யாக்கோபின் மகிமை திரும்பினது போல இஸ்ரவேல் மகிமை திரும்ப பண்ணுவேன் என்றவர் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தமது மகிமை திரும்ப பண்ணுவார். அவர் கட்டி எழுப்புகிறவர். இனி நான் பிடுங்க மாட்டேன், இனி நான் பிடிக்க மாட்டேன், இதோ நாட்டுவேன், உன்னை கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர், ஆவியானவரே என் ஆண்டவர் நல்லவர், அவருடைய தயவு இதை எனக்கு செய்யும் என்று விசுவாசிக்கிறவர் 2 கரங்களை வாரத்துக்கு நேராக உயர்த்து. ஒரு ராஜாவின் தயவு லோதேபாரில் அல்ல, அவன் எங்கிருந்து நன்மைகளை நஷ்டப்பட்டார் அதே இடத்துல கொண்டு வந்து இனி இதெல்லாம் என் லைஃப்ல நடக்கும் ஆண்டவரே, இதெல்லாம் என் வாழ்க்கையில உண்டாகுமோ என்கிற கலக்கத்தோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஆண்டை துவங்குகிறீர்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை அவன் அதிகாலை நேரத்தில் இந்த வார்த்தையை விட்டு தாண்ட விடவில்லை. என் பிள்ளைகளுக்கு சொல்லு, நான் திரும்ப வர பண்ணுவேன், நான் திரும்ப வர பண்ணுவேன், உன் வாசஸ்தலத்திற்கு நான் திரும்ப வர பண்ணுவேன். ஏதோ ஒன்று செய்து அல்ல, அவன் இதை செய்து நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடு. 2 கரங்களை என் மேல் நீர் வைத்த கரமே
இம்மட்டும் என்னை நடத்தினதே, என்மேல் நீர் வைத்த நன்மை உண்டாகும், மகிமை உண்டாகும். ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் வெற்றி தகப்பனே நன்றி, தயவால் சொல்லுங்க. நீதியும் ஞானமுமானவரே, நீதியும் ஞானமுமானவரே. ஓ, புதிய காரியம் செய்யறது அல்ல, நீ இழந்தது திருப்பி தருவது. இந்த ஆண்டு அதுதான் உங்கள் வாழ்க்கையில திருப்திப்படுத்துகிறதாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இயேசுவே நீரே அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை அன்பா தந்தீரே, தயவால் ஒரு 2 நிமிஷம் முடிந்த உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். ஆமென். புதிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நான் எவ்வளவுதான் புதிய காரியம் பிள்ளைக்கு செஞ்சாலும் இந்த காரியம் நடக்காம என் பிள்ளைக்கு திருப்தி ஆகாது. இந்த காரியம் நடக்காம அவன் சிலர் ஜெபிக்கிறது, புதிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே, இந்த காரியத்துல என்ன திரும்ப வர பண்ணுங்க, இந்த காரியத்துல என்ன திருப்தி ஆகுங்க. ஆமா, இந்த காரியம் தான் எனக்கு நடக்கணும். அப்படி எந்த காரியத்தை குறித்து பாரத்தோடு இந்த ஆண்டை துவங்கி இருக்கிறீர்களோ, இப்ப ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க துவங்குங்கள். முச்செடியில எழுந்தார் நம்முடைய தயவினாலே. ஆமா, எந்த இடத்தில் நிற்க முடியாமல் வந்தானோ அதே மோசையே அதே இடத்திலே தலைவனாய் மீட்பனாய் கொண்டு நிறுத்த என் ஆண்டவர் வல்லவரானார். அந்த ஆண்டவர் தான் இன்னும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு புதிய காரியம் செஞ்சாலும் இந்த காரியம் நடக்காம அவன் இருதயம் திருப்தி அடையாது. ராஜாவுக்கு தெரியும், மேவி போசைத்து இருக்கிற இடத்துல நான் எவ்வளவு நன்மையை கொண்டு கொடுத்தாலும் அவன் அரண்மனைக்குள்ள வராமல், அவனுக்கு இந்த ஸ்தலத்துல வராம, அவன் இழந்தது திரும்ப கிடைக்காம அவன் இருதய திருப்தி அடையாது. இந்த வார்த்தை சில உள்ளத்திற்கு ஆவியானவர் இந்த பகல் நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்க எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறீர்களோ அதுதான் இந்த ஆண்டு உங்கள் சாட்சியாய் மாறப் போகிறது. கர்த்தர் அதில் உங்களை திருப்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் அதில் உங்களை திருப்தி அடைய பண்ணுவார். பலிபீடத்திலிருந்து விசுவாசத்தோடு பேசுகிறேன். தயை காண்பிக்கிற தேவன் அவர். ஓ ரிகா, ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் உங்க இருதயம் திறந்து, ஆண்டவரே புது காரியம் எல்லாம் வேணாப்பா, புதிய காரியம் அது நீங்க செய்வீங்க. ஆனா உமக்கு தெரியும், ஆமா எருசலேமே, ஆமே இஸ்ரவேலை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வாசம் பண்ண அல்ல, அவன் வாசம் பண்ணி இருந்த இடத்துல அவனை கொண்டு வந்து ஸ்தாபித்தாதா. சில காரியங்கள் எனக்கு திரும்ப கட்டப்பட்டாதா என் திருப்தி ஆகும் என்பதை நீர் அறிவீர். இதோ உனக்காய் கர்த்தர் தமது கரத்தை திறந்து நீ நன்மையினால் திருப்தியாக்கத்தக்கதாய். ஓ ரபா ஷந்தல ரிபன ஹந்தல ரிகாஷதல ரபோ. இப்போ என்னென்ன சொல்லி ஜெபிக்கிறீங்களோ, என்னென்ன சொல்லி ஜெபிக்கிறீங்களோ, அவர் வெறுமையாய் பேசுகிறவர் அல்ல. அவர் வெறுமையாய் பேசுகிறவர் அல்ல. அவர் கையை திறப்பா, அவர் கையை திறப்பா. எருசலேமே, இஸ்ரவேலே, அதன் வாசஸ்தலத்துக்கு நான் திரும்பி வரப்படி அதை நான் திருப்தி ஆக்குவேன். அதை நான் திருப்தி ஆக்குவேன். சில குடும்ப உறவுகளுக்கு திரும்பி வரப்பட போகிறார்.
காலத்தில் இழந்த நன்மைகளை கர்த்தர் திரும்பி வர பண்ண போகிறார். உன் கை விட்டு போன சில காரியங்கள் இது உன்னால் திருப்ப முடியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தராலே ஆக போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க ஓரி மனசந்தலர் அப்படி கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, ஏசையா 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 என் நீதி நீ ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, ஏசையா ஏசையா. ஓ தயை, தேவனுடைய தயை, தேவனுடைய தயவு உன்னை திரும்பி வர பண்ணும். ஏசையா ஏசையா மகிழ்ச்சி திரும்ப வருகிறது, உன் சந்தோஷம் திரும்ப வருகிறது, உன் சமாதானம் திரும்ப வருகிறது. ஏகோவாசித்தேனோ ஏகோவாசித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, ஏகோவாசித்தேனோ நீர்தானையா எங்கள். உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும் ஒரு விஷயம் கூட. ஆண்டவரை பார்த்து ஏசையா ஏசையா சத்தமா இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இதோ மகிமை திரும்ப வருகிறது, உங்க குடும்பத்தில் மகிமை திரும்ப வருகிறது. ஓ ஏசையா ஏசையா என் நீதி ஏகோவாசித்தேனும் ஏகோவாசித்தேனும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். ஓ ஏகோவாசித்தேனும் நீர்தானையா. நல்ல கைகளை கட்டி கர்த்தர் என்னை இதில் திருப்தியாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவர். ஓ மகிமையானவரே, இதோ திரும்பி வர பண்ணுகிறார். உங்கள் மகிமை திரும்பி வர பண்ணுகிறார். நன்மை உண்டாக, மகிமை உண்டாக கர்த்தர் உங்கள் வாசஸ்தலத்தை திரும்பி வர பண்ணுவார். ராஜாவின் தயவு இதை செய்யும், ராஜாவின் தயவு இதை செய்யும். கர்த்தர் நல்லவர். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு தெரியும் அப்பா, எதை செய்தால் நாங்கள் திருப்தி ஆவோம் என்பது. ஆமென். நீர் நடத்துவீர். இந்த ஆண்டிலே அநேகர் வாழ்க்கையை திரும்ப கர்த்தர் கட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மகிமை திரும்ப வர பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் இது சாட்சியாய் மாறட்டும். இந்த காலை நேரத்தில் இந்த முதல் ஆராதனையில ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் எதை எதை சொல்லி செபித்தார்களோ இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு இது திருப்தியாவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.